ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதியம் வந்து என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. இன்றைக்கி வந்து மீன் வந்து எங்கள் அம்மா கொடுத்துட்டாங்க. அது என்ன மீனுன்னு சொன்னான்னா வெலை மீன். என்ன மீன் சொன்னான்னா வெலை மீன். மீனா வெலை மீன் இல்லை, ஏதோ ஒரு மீன் மஞ்சள் பாறையா ஏதோ ஒரு மீன் கொடுத்துட்ருக்கி. இந்த 3 மீனும் சரி. இதை வந்து குழம்பு வச்சுட்டு அப்புறம் வந்து பொரிச்சணும். இது என்ன மீன் சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். மஞ்சள் பாறையா இல்லை இது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. சரி, நீங்கள் பேரெல்லாம் தப்பாக சொல்லுதேன். எனக்கு வந்து மீன் பேர் அவ்வளோவா தெரியாது. மீன் சாப்பிட்டா தானே பேர் தெரியும். சோறு வந்து பொங்கியாச்சு. அப்புறம் வந்து பீட்ரூட் கூட்டு வச்சதுக்கு பீட்ரூட் வெட்டு வச்சிருக்கு. மீன் குழம்புக்கு மீன் மசாலா அரைச்சி வச்சிருக்கி. இந்த மசாலாலாம் என்னத்தில்லைன்னு சொல்லி போட்டிருக்கீங்கன்னா தேங்காய், ஜீரகம், வெங்காயம், மஞ்சள் இது எல்லாத்தையும் அரைச்சி வச்சிருக்கி. அதுக்கு பிறகு புளியெல்லாம் வீத்துண்டு அப்புறம் வந்து மல்லிப்பொடியும் வத்தல் பொடியும் போட்டு கிண்டி கிளறி வைக்க வேண்டியதான். செமையாக இருக்கும். இப்போ மீனை வந்து ஃப்ரெஷ்ஷாக வெட்டி இது பண்ண வச்சிருக்கி. இதை வந்து தலையை வந்து பொரிச்சு எடுக்க மாட்டேன், கறியில் போடுறது. தலையை வந்து கறியில் போடணும். மிது சவுண்டு குறை. மல்லி பொடியும் மிளகு பொடியும் எடுத்தாச்சு. அதுக்கு பிறகு பச்சை மிளகு, தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வச்சு இனி வந்து புளியை கரைச்சி ஊற்றலாம். புளியை கரைச்சி வீட்டிட்டு அப்புறம் மசாலாவே ஆட்டு வச்சிருக்கோம்ல. ஆமா வரல, ஆட்டு வச்ச மசாலாவே ஃபஸ்ட்டு போடலாம். இப்போ இது வந்து நான் புதுசாட்டி இப்படி பண்ணுது. முதல்ல எல்லாம் எல்லாமே அந்த மிளகு, இது மல்லிப்பொடி, வத்தல் பொடி, அப்புறம் வந்து ஜீரகம், மஞ்சள் பொடி, வெங்காயம் எல்லாமே போட்டு ஆட்டுருவேன். இப்போ வந்து நான் இப்படி தான் வச்சுருக்கேன். குழம்பு வச்சு நல்லா கலக்கிட்டு அப்புறம் மீனை வந்து போட வேண்டியதான். மீனை வந்து நான் தலையை தான் போடுவேன். தலை வந்து சாப்பிட மாட்டோம், சாப்பிடுவோம், நல்ல தலை சாப்பிடும். அதனால தலையை போடுவேன். மீன் போட்டாலும் தின்ன மாட்டோம், அதனால மீன் போடலாம். துண்டு மீன் எதுவுமே போடல, பொரிச்சது தான் எடுக்க போகிறேன். துண்டு மீன் எல்லாம் இதெல்லாம் தேயும் போடுறேன். நான் போட்டாலும் சாப்பிடாம இருக்க மக்களை நம்ம என்ன செய்யணும்? சத்து இல்லாத மக்களை. உப்பு போட்டு கலக்கி நம்ம வந்து கேஸ் அடுப்பில் வச்சலாம். இப்போ வந்து பீட்ரூட் கூட்டு வச்சலாம். குழம்பு அடுப்பில் வச்சாச்சு. பீட்ரூட் கூட்டு வச்சு கருவேப்பிலை, வெங்காயம், கடுகு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு நம்ம வந்து வெட்ட வச்சு பீட்ரூட்டை தட்டலாம். நான் இதில் முட்டை மட்டும்தான் போடுவேன். முட்டையும் பெப்பர் பொடியும் மிளகு பொடி மட்டும்தான் போடுவேன். வச்சு முடிஞ்சாச்சு. இப்போ கறியும் காஞ்சியாச்சு. அப்படியே மீனுக்குள்ளே வந்துட்டோம் மீன் பொரிக்கிறதுக்கு. ஆமாம், இப்போ மதியத்துக்கு எல்லாம் வேலை முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம சாப்பிடலாம். சோறு பொங்கியாச்சு சோறு. அப்புறம் வந்து பீட்ரூட்டு போட்டு அப்புறம் மீன் குழம்பு அடுத்து மீன் பொரிச்சது. இவ்வளோதான் இன்றைக்கி மதிய சாப்பாடு. இப்போ சாப்பிடலாம். சோறு வச்சாச்சு, பீட்ரூட்டு போட்டு மீன் குழம்பு. சோறு போட்டாச்சு, ஒரு தலை வச்சாச்சு, குழம்பு ஊற்றியாச்சு. சாப்பிட்டுட்டு வரலாம். இப்போ சோறு தின்னலாம். மீனை வச்சுண்டு செமையாக அறிவுங்க. இல்லை என்னன்னு சொல்லுது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். எதுக்கு மூஞ்சி இப்படி